குற்ற சம்பவமாக கருதப்படுமானால் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். இதை இப்போ திமுக பேசுகிறதுன்னா, திராவிடம் என்கிற காலத்தால் அழியாத இயக்கத்திற்கு உயிர் தந்த தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் தாவேகாவினுடைய கொள்கை தலைவர். இது அனிதா ராதாகிருஷ்ணங்கிற அடிமுட்டாளுக்கு தெரியல. நீங்க பெரியார்னு சொல்லி பிழைப்பு நடத்துகிற நீங்கள், அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதிக்கு சிலை இருக்கு, அண்ணாவுக்கு சிலை இருக்கு, ஏண்டா பெரியாருக்கு சிலை வைக்கல? நீ போய் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு போய் தாய்மாமன் சீருன்னு சொல்லி திராவிடத்தை கொச்சைப்படுத்திய சீமானுங்கிற சில்லர் பயில் வாசல்ல போய் நிக்கிறியே, அனிதா ராதாகிருஷ்ணன் மனிதனா? திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, பிளஸ் அலையன்ஸ் வித் பிஜேபின்னு வச்சுக்கோங்க, தரமட்டமாயிடும். பிஜேபி கட்சியில போய் சேர்றதுங்கிறது பாடையில் போய் படுப்புறதுக்கு சமம். சுடுகாட்டுக்கு தான் போகணும். அப்போ சீமான் அழுவானா? உன் கட்சி தான் குட்டி சுவரை உன் கண்ணுக்கு முன்னால குலையிருமா கிடக்கு. உன்னை நம்பி இருந்தவெல்லாம் உன் கட்சியை விட்டு வெளியேறிட்டான். நீ காய்ச்சலில் பேசுகிற, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற. எங்கள் தலைவரை பார்த்து யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அதாவது அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறாரு விஜய் அவர்கள். அப்போ அதிமுக தொண்டன் சும்மா இருக்க மாட்டான், வேணும்னா எங்களோட கை கோர்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த திமுகவும் அதிமுகவும் அவர் குறிப்பிடும் போதே திராவிட இயக்கத்தை விஜயாலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய பலமாகி. திராவிட இயக்கத்துக்கு எதிரான மனப்போக்கு எங்க தலைவருக்கு கிடையாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் 2 கண்கள்னு சொன்னவர் தானே எங்க தலைவர். திராவிடம் என்கிற காலத்தால் அழியாத இயக்கத்திற்கு உயிர் தந்த தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் தாவேகாவினுடைய கொள்கை தலைவர். இது அனிதா ராதாகிருஷ்ணங்கிற அடிமுட்டாளுக்கு தெரியல. நீங்க பெரியார்னு சொல்லி பிழைப்பு நடத்துகிற நீங்கள், அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதிக்கு சிலை இருக்கு, அண்ணாவுக்கு சிலை இருக்கு, ஏண்டா பெரியாருக்கு சிலை வைக்கல? அண்ணா அறிவாலயத்தில் பெரியாருக்கு புகைப்படம் கூட இல்லையே. அப்ப நீங்க ஒப்புக்கு சப்பானியாக தானே நீங்க வேடம் போடுறீங்க. நாங்க பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறார், கொள்கை தலைவர்கள் தந்தை பெரியார், கர்ம வீரர் காமராஜர், பாபா சாஹிப் அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், ராணி வேலு நாச்சியாருக்கு மலரஞ்சலி செலுத்து விட்டு, புகழஞ்சலி செலுத்து விட்டு தான் மேடைக்கே ஏறுவோம். மேடையில் ஏறி முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, தாவேகாவினுடைய கொள்கை பாடல், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு தான் எங்கள் கூட்டத்தையே தொடங்குகிறோம்னா நாங்கள் என்ன திராவிடத்துக்கு எதிரானவர்கள்னு சொல்கிறதா? அது கிடையாது. திராவிடம் என்பது ஒரு 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 அடையாளம், ஒரு இனத்தின் அடையாளம். அவர் சொல்றது திமுக அதிமுகவே அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. திமுகவை தான் ஒன்றும் இல்லாமல் செய்தாச்சு. அண்ணா திமுகவை தான் அஸ்தமனத்தை நோக்கி நகர்த்தியாச்சு. இல்ல, அவர் இன்னும் தீய சக்தி தான் அண்ணா திமுக, தீர்ந்து போன சக்தி தான். நீங்கள் எழுந்து வருவதற்கு ஏதாவது ஒரு புள்ளி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? ஒரு துரும்பு கிடைச்சா ஏறி கரையேறி துரும்பாவது உங்களுக்கு சிக்கி இருக்கா? நீ போய் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கொண்டு போய் தாய்மாமன் சீருன்னு சொல்லி திராவிடத்தை கொச்சைப்படுத்திய சீமானுங்கிற சில்லர் பயில் வாசல்ல போய் நிக்கிறியே, அனிதா ராதாகிருஷ்ணன் மனிதனா? அது அரசியல் பகை இருக்கலாம், மேபி அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்கலாம். இல்ல, தலைவர் சொல்லித்தான் வரேன்னு சொல்றானே, ஸ்டாலின் சொல்லித்தான் வரேன்னு சொல்றானே. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சீமானுக்கு இதுக்கு முன்ன ஏதாவது தொடர்பு இருந்துன்னு உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா, தகவல் இருக்கா? அப்படி பார்த்தா ஸ்டாலின் அவர்கள் கூடயே சீமான் அவர்கள் பேசுற காட்சிகள்லாம் வருது. இனி வரும். 2 அனாதைகள் ஒன்று சேர போகிறார்கள். வேற என்னது? சரி, இப்படி ஒன்று நடந்தா திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, பிளஸ் அலையன்ஸ் வித் பிஜேபின்னு வச்சுக்கோங்க, தரமட்டமாயிடும், தகர்ந்து போவார்கள். பிஜேபி கட்சி கூட கூட்டணி யார் வச்சாலும் நிலைமை மோசம். பிஜேபி கட்சியில் போய் சேர்றதுங்கிறது பாடையில் போய் படுப்புறதுக்கு சமம். சுடுகாட்டுக்கு தான் போகணும். சரி, அலையன்ஸ் வித் பிஜேபி இல்லாமல் இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டாங்க, 2 இயக்கங்கள் சேர்ந்துருச்சு,
ப்ளஸ் நாம் தமிழர் சேர்ந்துட்டாங்கன்னா டஃப் காம்படிட்டர். முதல்ல அதிமுக தொண்டன் திமுகவை ஏற்றுக்கிட மாட்டான். அதிமுகவினுடைய மூலதனம் கேபிட்டல் வந்து திமுக எதிர்ப்பு. கேட்டிங்களா? விஜய் அவர்களை வீழ்த்துறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு போய் விஜயை வீழ்த்துவதற்கு இவங்களால முடியாது. கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், கள்ளிப்பால் கண் நோயை நீக்கினாலும் நீக்கும், ஓலமிடும் கடலிலே ஓய்ந்தாலும் ஓய். திமுகவை இனிமேல் காப்பாற்ற முடியாது. இன்னமும் அவங்க தானே வலுவான எதிர்கட்சியாக இருக்காங்க. இப்போ கூட வந்து போராட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. லாக்அப் டெத்துன்னு சொல்லி நீங்கள் வந்து அப்போ திமுகவை எல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் உங்கள் ஆட்சியிலே என்ன நடந்துச்சு? ஆமாம், என்ன மாற்றம்? ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்கள் எடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சப் ஜெயிலு, சென்ட்ரல் ஜெயிலுக்கெல்லாம் லாக்அப்பு சிறைச்சாலைக்குள்ளே நடக்காமல் கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி சூப்பரண்டுகளுக்கெல்லாம் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். நாகர்கோவிலில் ஒன்று நடந்திருக்கு. நடந்த உடனே எங்களுடைய அந்த மாவட்டத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ராஜேஷ்குமார், சுற்றுலாத்துறை அமைச்சர், தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர், மீன்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த தம்பியினுடைய மனைவியிடத்தில் பேசி கவலைப்பட வேண்டாம், இழந்ததை இழந்து விட்டோம், அதை மீட்டு தருவதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் உங்களுக்கான இழந்த வாழ்க்கையை நாங்கள் அரசு மீட்டு தரும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அரசு தருகிற உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அந்த சடலத்தை வாங்காதீர்கள் என்று திமுக புகுந்து இதில் ஒரு அரசியல் செய்யணும்னு சொன்னால் இது நடத்துகிற அரசியல் பிண அரசியல். பழனி கோயில் விவகாரம் அது வந்து ஒரு 4-5 நாளாவே வந்து பூதாகரமாக அது ஒன்று தான். நிறைய என்னாச்சுன்னு அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது போய்கிட்டே இருக்குது. இன்னைக்கு தான் வந்து திமுகவோட பேர் வந்து அடிபடுது. திமுகவோட பிரமுகர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்போது வந்து ஒருவேளை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலே வந்து அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக இதை செஞ்சுருப்பாங்களா? எப்படி அப்போ கூட வந்து ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு நிலத்தை எப்படி 2 கோடிக்கு வந்து இப்படி விற்று, அது எப்படி சார் பதிவாளர்கள் வந்து அந்த அன்னைக்கு எப்படி வந்து விடுமுறையில் ஒருத்தர் போக இன்னொருத்தர் எப்படி, அதுவும் கொடைக்கானலில் இருக்கிற சார் பதிவாளரை இங்கே எப்படி அப்பாயிண்ட் பண்ணுவீங்கலாம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ இதில் என்ன நடக்குது? இல்லை அது விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒரு குற்ற சம்பவமாக கருதப்படுமானால் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். இதை இப்போ திமுக பேசுகிறதுன்னா தாவேக்காவின் மீது தாக்குதலை தொடுப்பதற்கு அம்பு கிடைக்காதா என்று ஏங்கி இருந்தவர்களுக்கு ஒரு அம்பு கிடைத்ததாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இந்த அம்பு கூறற்ற அம்பு. இது 2 நாளில் இதில் யார் குற்றவாளிகள், குற்றம் நடந்திருக்கா, பழனி கோவிலுக்கு ஏதாவது இதனால் பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறதா, பழனி கோவில் சொத்துக்கள் காவு கொடுக்கப்பட்டிருக்கிறது 2 நாள் விசாரணையில் தெரிஞ்சு வந்துடும். நான் அப் டு டேட்டாக அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் தம்பி அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இதில் சம்பந்தப்பட மாட்டார் என்பதை விட சம்பந்தப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் திருக்கோவில் நிர்வாகம், அறநிலையத்துறை 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் சீர்கெட்டு போய்விட்டது. மொட்டை அடிக்கிறதுக்கு கூட காசு வாங்கல அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் தேடிக்கொண்ட மட்டமான ஆட்சி திமுக ஆட்சி. ரமேஷுக்கு அந்த நோக்கமெல்லாம் கிடையாது. அவர் அர்ச்சகர்களே காசு பெற்றுக்கொண்டு தான் பூஜை நடத்துகிறார்கள் என்ற தகவல் வந்தவுடனே மாறு வேடத்தில் திருச்செந்தூரில் போய் காசு கேட்ட அர்ச்சகரை கையும் களவுமாக பிடித்து பணி நீக்கம் செய்தவர் அறநிலையத்துறை அமைச்சர். அதனால அறநிலையத்துறையில் எந்த ஊழலும் ஊடுருவ முடியாது, அதற்கு இந்த அரசு அனுமதிக்காது. இன்னமும் நிறைய இடத்துல வந்து ஐயர்கள்லாம் வந்துட்டு இன்னும் காசு வாங்கிட்டு தான் வந்து நிறைய பேரை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி பணம் வாங்கப்படுது. ஈவன் நாங்கள் ஒரு அழகர் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கே கூட வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு. அதாவது டிக்கெட்ஸ் கொடுக்காம வந்து கீ செயின்ஸ் 2 கொடுத்தாங்க ஒரு 12 டிக்கெட்டுக்கு. ஏன் வந்து கீ செயின்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் நாங்கள் அதை வந்து அச்சடிக்கணும், அதுக்காக வந்து நாங்கள் வந்து கீ செயின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னோடனே, இல்லை கீ செயின்ஸ் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த 12 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அப்போ கணக்கில் காட்டாமல் மறைக்கப்படும். இதெல்லாம் முறைகேடுகள் தான்.
இதுன்னு இல்லை, இது மாதிரி வந்து இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்தோம்னா ஒவ்வொரு கோயில்லையும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு எடுத்து போடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவில்கள்லையும் இதை தடுத்துட முடியுமா? இல்லை, புகழ்பெற்ற கோவில்கள் திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, சமயபுரம், கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படுத்த முடியாத கூட்டம். தரிசனத்துக்கு காத்திருப்பவர்கள் விரைந்து தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சில ஐயர்களை வசமாக்கி கொள்கிறது தான் உண்மை. இது சரியானா சரி கிடையாது. அதனால் நானே அறநிலையத்துறை அமைச்சர் தம்பி ரமேஷை சந்திச்சா இந்த கோவில்களில் இரவு தரிசனத்துக்கு அனுமதிக்கணும், நடையே சாத்தப்படாது. கேட்டீங்களா? நடையே சாத்தாமல் இருந்தால் இந்த அநியாயத்துக்கு ஒரு திரை போட முடியும்னு நான் நம்புகிறேன். நான் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சந்தித்தா பேசணுன்னு இருக்கேன். முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு போங்க, இரவும் பகலும் இயங்கி கொண்டே இருக்கட்டும் கோவில்கள். அப்போ இந்த முறையீடும் கூட்டமும் குறையும், வழிபடுகிற மக்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும், இறைவனை கண்களிக்க கண்ட மன நிறைவும் கிடைக்கும். கண்களிக்க காணுகிற வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கல. நெருக்கடியில் தள்ளி முள்ளி நெருக்குண்டு தள்ளுண்டு நீள் பசியில் சுருக்குண்டு அப்பாடான்னு பட்டு தான் அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. அதனால 24 மணி நேரமும் நடை திறக்கும்னு குறிப்பிட்ட எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு. ஆமாம், கூட்டம் வருகிற கோவில்களில் முதல்ல அறிவித்து பார்த்தா வெற்றி கிடைக்கும்னு தம்பி ரமேஷை பார்த்து சொல்லணும்னு இருக்கேன். தலைவர் கவனத்துக்கு கொண்டு போய் நடைமுறைப்படுத்தப்படுமான்னு பாருங்க. ஓகே. 717 மதுக்கடைகளை வந்து க்ளோஸ் பண்ணும்போது தாவேகா அரசு மேலே எல்லாருக்கும் அது வந்து மனநிறைவை கொடுத்தது, குறிப்பாக பெண்களுக்குன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ரெஸ்டோ பார்கள் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இல்லை, அதுக்கு வந்து அனுமதிக்கவே கூடாதுன்னு வந்து பேசியிருக்காங்க. இல்லை, அப்படி ஒரு திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. இது வருகிற செய்தி. ரெஸ்டோ பாருங்கிறது தனியார் நடத்துறது, அதை கொடுப்பாங்கன்னு சொல்றதெல்லாம் வதந்தி. அப்படி ஒரு திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை. இப்போ இந்த வதந்திகள்னு பார்க்கும்போது நிறைய நியூஸ், இப்போ குறிப்பாக வந்து ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா, இப்போ தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போகும்போது சிகிச்சைக்கு வந்து பணம் நிறைய வாங்கிடுறாங்க, ஆனால் பேஷண்ட் டெட் ஆயிடுறாங்க. அப்படின்னா அந்த பணத்தை வந்து திரும்ப கொடுத்துடணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு ஒரு நியூஸை பரப்புகிறாங்க. ஆனால் பார்க்கும்போது அது வந்து போய் அப்படி இல்லை. அப்படி டாக்டர்கள் அப்படி குற்றம் சாட்டவும் கூடாது. அப்படி ஒரு இது இல்லை. இல்லை இல்லை. அப்போ இது மாதிரி அப்போ அந்த பரவறதை வந்து கட்டுப்படுத்தணும்ல அரசு தரப்புல. அது கட்டுப்படுது. அது வந்து மின்மினி மாதிரி ஒரு நாள் அப்படி தெரியும், அந்த மறைஞ்சிடும். ஓகே. அடுத்து சீமான் அவர்கள் இப்போ பேசியிருக்காங்க ரீசெண்டாக. என்னன்னா, பக்கத்து மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா எல்லாரும் வந்து தமிழ்நாட்டை பார்த்து சிரிக்கிறாங்களாம். எதுக்குன்னா வந்து ஒரு நடிகரை வந்து நீங்கள் முதலமைச்சராக தேர்வு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சிரிக்கிறாங்களாம். சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் சிரிக்கிறாங்க. எங்களால் முடியல. அவர் சொன்ன டோன் என்னன்னா, ஒரு நடிகரை போய் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரியா. அப்படியெல்லாம் கிடையாது, சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. ஆந்திராவிலேயே நாங்கள் 20 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, கர்நாடகத்தில் 20 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, கேரளாவில் 20 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, டெல்லியில் 10 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அப்போ சீமான் அழுவானா? உன் கட்சி தான் குட்டி சுவரை உன் கண்ணுக்கு முன்னால் குற்றுயிரும் குலையிருமா கிடக்கு. உன்னை நம்பி இருந்தவெல்லாம் உன் கட்சியை விட்டு வெளியேறிட்டான். நீ காய்ச்சலில் பேசுகிற, காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிற. எங்கள் தலைவரை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றி வரலாற்றில் யாரும் பெறாத வெற்றி. 39.92% வெற்றி. மக்கள் திலகம் எம்ஜிஆர் பெறாத வெற்றி இன்னைக்கு தலைவர் விஜய் பெற்றிருக்கிறார்.